இந்தியா ஆஸ்திரேலியா செமிஃபைனல் மேட்ச்ல டாஸ் ரொம்ப குரூஷியலுங்க. சோ அட்லீஸ்ட் இந்த மேட்ச்லயாவது ரோஹித் சர்மா டாஸை வின் பண்ணுவாரா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கிட்டத்தட்ட 14-15 மேட்சா இந்தியா டாஸே வின் பண்ணலங்க. ஹோப்ஃபுல்லி இந்த குரூஷியல் மேட்ச்ல டாஸை வின் பண்ணி இந்தியா பேட்டிங் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி எந்த டீம் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்குதோ அந்த டீமுக்கு அப்பவே அட்வான்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது. அட் த சேம் டைம் இந்த ரெண்டு டீமுக்கும் பாத்தீங்கன்னா மேட்ச் அப்ஸ் நிறைய இருக்கு. விராட் கோலியா, ஸ்டீவ் ஸ்மித்தா, ரோஹித் சர்மாவா, டிராவிஸ் ஹெட்டா, மேக்ஸ்வெல்லா, பாண்டியாவா, ஜாம்பாவா, வருணா, வேற லெவல்ல இருக்க போது அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இதை பத்தி நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. சோ இந்த ப்ரிவியூக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு ரெண்டு விஷயம் நான் சொல்லணும்னு விரும்புறேன். ஒன்னு, ஸ்டீவ் ஸ்மித்தோட கேப்டன்ஷிப் இந்த ஒரு பர்டிகுலர் செமிஃபைனல் ரொம்ப குரூஷியலா அமைய போது. எப்படி அவரோட ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ண போறாரு, எஸ்பெஷலி பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ். புரியுதா உங்களுக்கு? மெயின் ஸ்பின்னர் ஜாம்பா இருக்காரு, ஈவன் மேக்ஸ்வெல் கூட நல்லா போடுறாரு. அதர் பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் லைக் டிராவிஸ் ஹெட், ஈவன் கூப்பர் கானலி கூட விளையாடலாம் பிளேயிங் 11ல, பிளஸ் மார்னஸ் லாபஷேனி, இவங்களெல்லாம் எப்படி ரொட்டேட் பண்ண போறாரு, தட் டூ அகைன்ஸ்ட் ஸ்ட்ராங் இந்தியன் பேட்டிங் லைன் அப். இட்ஸ் கோயிங் டு பி சோ கீ. அட் த சேம் டைம் நீங்க ரோஹித் சர்மா கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்டார்ட்டை எதிர்பார்த்தே ஆகணும் இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூல. பிகாஸ் அவரால் லாங் இன்னிங்ஸ் விளையாட முடியாது. ரெண்டு விஷயம். ஒன்னு, அவரோட ஃபிட்னஸ் ஒரு மிகப்பெரிய கன்சர்ன். ஹாம்ஸ்ட்ரிங் இஷ்யூ டெஃபினட்டா அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரபிள் பண்ணுது. அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விக்கெட்ல நியூ பால்ல எவ்வளவுக்கு எவ்வளவு ரன் அடிக்கிறீங்களோ இட்ஸ் ஆல்வேஸ் அன் அட்வான்டேஜ். அந்த ஒரு ஸ்டார்ட் ரோஹித் கொடுப்பாரா? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் நம்ம சேனல் CCF, உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். சோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் 2025 ICC சாம்பியன்ஸ் டிராஃபியோட ஃபர்ஸ்ட் செமிஃபைனலோட ப்ரிவியூ தான், பிட்வீன் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. சச் அ க்ரூஷியல் கேம்ங்க. ஒன் ஆஃப் த மார்க்யூ கேம்னே கண்டிப்பா நம்ம சொல்லலாம். பல பேர் ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கேம் இந்தியா ஆஸ்திரேலியா. சோ இந்தியா பாகிஸ்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைப் பயங்கரமா இருக்குல்ல. ஆக்சுவலா இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு தாங்க அந்த ஹைப் இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி தான் ஜென்ரலா ரெண்டு டீமுமே ரீசென்ட் டைம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ரிவெஞ்ச் கேம் ஃபார் இந்தியான்னு சொல்றாங்க. ஐ டோன்ட் திங்க் சோங்க. நிறைய பேருக்கு நானும் இதை சொல்லிக்கிறேன். நம்ம வந்து வேர்ல்டு கப்ல தோத்தோம், இது வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி. சோ ரிவெஞ்ச் நீங்க ஒண்ணு நினைச்சா 2027 வேர்ல்டு கப்ல இதே பேட் கமின்ஸ் டீமை இந்தியா வந்து ஃபைனல்ல அடிச்சாங்கன்னா அதுதான் ரிவெஞ்ச். அதனால போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. திஸ் இஸ் அ டிஃபரெண்ட் டோர்னமெண்ட். பட் எண்ட் ஆஃப் த டே மசாலோட தான் அப்படின்ற மாதிரி ஆஸ்திரேலியா தான். இந்த மாதிரி நாக் அவுட்ஸ் கேம்னாலே ஆஸ்திரேலியா கிட்ட நீங்க எந்த டீம் வேணாலும் கொடுங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட்டை கொடுப்பாங்க. அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை குறைச்சி எடை போட வேணாம். ஆன் பேப்பர் இந்தியா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. துபாய் கண்டிஷன்ஸ் இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அண்ட் இந்தியாவோட ஸ்பின்னர்ஸ் எல்லாருமே வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் கம்பேர் டு ஆஸ்திரேலியா. அதனால ஆப்வியஸ்லி இந்தியா அட்வான்டேஜோட தான் இந்த கேம்ல போறாங்க. என்ன நீங்க ப்ரெடிக்ட் பண்ண சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பா இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வின் பண்ணுவாங்கன்றதான் நானும் சொல்லுவேன். ஆப்வியஸ்லி ஐ வில் கிவ் 60% ஃபார் இந்தியா, 40 ஃபார் ஆஸ்திரேலியா. ஏன் அந்த 40 ஃபார் ஆஸ்திரேலியா கொடுக்குறேன்னா, பிகாஸ் ஆஸ்திரேலியா கூட வந்து பாத்தீங்கன்னா சம் ஆர் அதர் கேன் மேனேஜ் அண்ட் வின், அந்த திறமை அவங்க கிட்டயுமே இருக்கு. பட் ஸ்டில் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட் கேமை காமிச்சா மட்டும்தான் ஆஸ்திரேலியாவோட வின் பண்ண முடியும். என்னதான் உங்ககிட்ட பிச்சுக்கு ஏற்ற மாதிரி ரிசோர்சஸ் இருந்தாலுமே இந்தியா ஹேவ் டு பிளே ரியலி வெல் டு பீட் திஸ் ஆஸ்திரேலியன் டீம். என்னதான் டெப்ளீட்டட் போலிங் லைனப்பா இருந்தாலும். இது என்னோட ஒரு முழு கருத்துன்னு கண்டிப்பா நான் சொல்லுவேன். சோ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், 151 ODIs விளையாடி இருக்காங்க. இதுல ஆஸ்திரேலியா 84 ODIs வின் பண்ணிருக்காங்க, இந்தியா 57 வின் பண்ணிருக்காங்க. சோ ஆப்வியஸ்லி ஆஸ்திரேலியா தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்ல என்னைக்குமே வந்து வேற லெவல்ல இருப்பாங்க. ஏன்னா ஒரு டைம்ல, அதாவது 1990s வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் 2000ல வந்து ஆஸ்திரேலியா தான் இந்தியாவை டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல நீங்க ஹெட் டு ஹெட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா எங்கேயோ இருப்பாங்க. ஒரு 85 மேட்ச்ல ஆஸ்திரேலியா 60 மேட்ச் வின் பண்ணிருப்பாங்க, இந்தியா பாத்தீங்கன்னா ஒரு 20 மேட்ச் வின் பண்ணிருப்பாங்க. ஆனா 2009-8க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கொஞ்சம் ஆஸ்திரேலியாவோட கன்சிஸ்டன்டா வின் பண்ண ஆரம்பிச்சாங்க ODIsல. அதனாலதான் இந்தியா அட்லீஸ்ட் இப்போ ஒரு 57 வின்ஸோடயாவது இருக்காங்க. பட் சாம்பியன்ஸ் டிராஃபியோட ஹெட் டு ஹெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா லீட்ல இருக்காங்க. சோ அதுல ஓவராலா 4 மேட்ச் ஆடி இருக்காங்க ரெண்டு டீமுமே. அதுல இந்தியா 2 முறை வின் பண்ணிருக்காங்க, ஆஸ்திரேலியா 1 முறை வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் அன்பார்ச்சுனேட்லி மழைனால கேன்சல் ஆயிடுச்சு. சோ இந்தியா வின் பண்ண டோர்னமெண்ட்ல எப்பன்னு பாத்தீங்கன்னா இனாகரல் டோர்னமெண்ட் 1998 சாம்பியன்ஸ் டிராஃபி, அப்ப நாக் அவுட் கப்னு இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா தாக்கால அடிச்சாங்க இந்தியா. அண்ட் அதுக்கப்புறம் 2000ல நைரோபி கென்யால நடந்தது, அங்க ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணாங்க. அந்த டோர்னமெண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சகீர் கான், யுவராஜ் சிங்கோட ஃபர்ஸ்ட் சீரிஸ் அது. அண்ட் 2006 சாம்பியன்ஸ் டிராஃபி இந்தியால நடந்தது அண்ட் ஆஸ்திரேலியா அதை வின் பண்ணாங்க அகமதாபாத்ல. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2009ல சவுத் ஆப்பிரிக்கால அன்பார்ச்சுனேட்லி ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 300 மேல அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மழை வந்து கேன்சல் ஆயிடுச்சு. சோ இதுதான் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சாம்பியன்ஸ் டிராஃபியோட ரெக்கார்ட். சோ துபாய் விக்கெட் எப்படி இருக்க போகுது? பெரிய கம்பசூத்திரமே கிடையாது. ஸ்டீவ் ஸ்மித்தும் கிளியரா பேசிட்டாரு ப்ரீ மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. அதாவது அவர் பிச் கியூரேட்டர் கிட்ட பேசினாராம். அவர் சொன்னாரா சைட்ஸ்லயும், அதாவது சைட் பிச்சஸ்னுவாங்கல்ல, அதுலயும் எல்லாமே வந்து பிச் ட்ரையா தான் இருக்கு. ஏன்னா அங்க கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஒரு ஸ்லோ டர்னர் ஆஸ் யூஷுவல். ஸோ டெஃபினட்டா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா இந்தியா தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா இந்தியா கிட்ட 4 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ ரெண்டு டீமோட
ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும், பிளேயிங் 11 என்னவா இருக்கும்ன்றத இப்ப நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். சோ முதல்ல ஆஸ்திரேலியா பக்கம் போவோம், சரிங்களா? சோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சேஞ்ச், ஒரு ஃபோர்ஸ்ட் சேஞ்ச். மேத்யூ ஷாட் அன்பார்ச்சுனேட்லி இன்ஜுரி ஆயிட்டாரு. மேபி இந்த விக்கெட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஆஃப் ஸ்பின் ரொம்பவே உதவி இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி இன்ஜுரி ஆயிட்டாரு. இமிடியேட்டா வந்து பாத்தீங்கன்னா கூப்பர் கார்னலி எடுத்துட்டாங்க. அவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஆல்ரவுண்டர். ஸோ ஹி மைட் ஆல்சோ பி கமிங் இன் டு த ஈக்குவேஷன் பிளேயிங் 11ல, டவுட்டே கிடையாது. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா they will be aware of Indian spinners, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. அண்ட் உள்ள நுழையும் போதே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு தான் அதிகமான அட்வான்டேஜ் இருக்குன்னு தான் நுழைவாங்க. ஏன்னா ப்ரீ மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிளியரா சொன்னார் ஸ்டீவ் ஸ்மித், இந்த கண்டிஷன்ஸ் இந்தியாவுக்கு பெர்ஃபெக்ட்டா செட் ஆகும்னு சொல்லிட்டு. சோ எப்படி கவுண்டர் பண்ண போறாங்க, தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். தே ஹேவ் மேட்ச் வின்னர்ஸ். டிராவிஸ் ஹெட், ஸ்டீவ் ஸ்மித்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல்லாம் ஆன் தியர் டே தே கேன் ஈஸிலி வின் அ மேட்ச். பட் பிளாட் ட்ராக்ஸ்ல நல்லா ஆடுவாங்க மேக்ஸ்வெல்லாம், ஓகே. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்லோ கண்டிஷன்ஸ்ல அவங்களால ஆட முடியுமா, ஸ்லோ டர்னர்ஸ்ல? ஏன்னா இந்தியா கிட்ட 4 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அங்கதான் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு. பட் டிராவிஸ் ஹெட் டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் வில் பி a threat. ஏன்னா அவர் என்ன ட்ரை பண்ணுவாருன்னா அந்த இனிஷியலா நியூ பால்ல ஓகே ஹர்திக் பாண்டியாவோ இல்ல ஷமியோ போலிங் போடும்போது அதை எப்படியாவது கவுண்டர் அட்டாக் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துடணும்னு பாப்பாரு. ஏன்னா நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி விக்கெட்ஸ்ல நீங்க வந்து ஒரு டீசன்ட் ஸ்கோர் போஸ்ட் பண்ணலாம். அதை சேஸ் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி சேசிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டார்ட் ஓப்பனிங்ல கிடைச்சிருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒரு டெம்போ மெயின்டைன் பண்ணி சேஸ் பண்ணலாம். எனிவே இட்ஸ் கோயிங் டு பி a difficult match. நீங்க நினைக்கிற மாதிரி ஹை ஸ்கோரிங் கேமாவும் இருக்க போறது இல்ல, லோ ஸ்கோரிங் கேமாவும் இருக்க போறது இல்ல. ஆஸ் யூசுவல் அந்த 250, 260, 270 இந்த 250 to 270 குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா இந்த கேம் இருக்கும்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் பிளேயிங் 11ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும்னா ஒரு ஃபர்ஸ்ட் சேஞ்ச் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா மேத்யூ ஷாட்டுக்கு பதில் கூப்பர் கனோலி வந்துருவாரு டெஃபினட்டா, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ ஆஸ்திரேலியாவும் 4 ஸ்பின்னர்ஸோட போவாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட மெயின் ஸ்பின்னர் ஆடம் ஜாம்பா. ஆக்சுவலா கிளென் மேக்ஸ்வெல் நல்லா போடுறாருங்க, நீங்க அவரை குறைச்சி இட போடாதீங்க. கிளென் மேக்ஸ்வெல் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு லாஸ்ட் 2-3 இயர்ஸா. ஓகே, அவரோட போலிங் வந்து நம்ம என்ன நினைப்போம், ஒரு டைம்ல பார்ட் டைம் போலர் நினைப்போம், கிடையாது. நவ் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து அந்த நார்மல் ஆஃப் ஸ்பின்னும் இருக்கு, கன்வென்ஷனல் ஆஃப் ஸ்பின்னர்ஸும் போடுறாரு. பிளஸ் அவர்கிட்ட அந்த ஒரு ஆர்ம் பால் இருக்கு, அவர் மாதிரி சைடு ஆக்ஷன்ல போடுறாருல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட் ஸ்பின் யூஸ் பண்ணி அந்த ஆர்ம் பால் போடுறாரு. அது நிறைய பேட்ஸ்மேன் அவுட் ஆறாங்க, ஸ்டெம்பிங் ஆறாங்க, காட் பிஹைண்ட் ஆறாங்க. சோ மேக்ஸ்வெல் இஸ் ஆல்சோ த்ரெட் இந்த விக்கெட்ல, அவரை அசால்ட்டா நினைச்சிடக்கூடாது ஆக்சுவலி. அண்ட் அதுக்கப்புறம் பார்ட் டைம் ஸ்பின்னர் டிராவிஸ் ஹெட் நம்ம பார்ட் டைம் ஸ்பின்னர் தான் சொல்ல முடியும். கூப்பர் கனோலி விளையாடுவாரு. ஸோ அவரோட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் மைட் பி லிட்டில் எஃபெக்டிவ் இந்த விக்கெட்ல, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. என்ன ஆஸ்திரேலியா ஒரு சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா, சின்ஸ் ஆடம் ஜாம்பா தவிர மற்றவங்களாம் பெருசா குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இல்லாததுனால இந்த ஸ்லோ பிட்ச்ல இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் பேக் ஃபுட்ல போய் அவங்க ஈஸியா விளையாடிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ரார் அஹ்மதே பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் நல்லா போட்டாரு, ஆனா அவரே பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் தான் விட்டாங்க அவருக்கு. மத்தபடி அவர்கிட்ட பெருசா விக்கெட் விடாம என்ன பண்ணிட்டாங்கன்னா பேக் ஃபுட்ல போய் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அவரை. சோ அதனால இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பின் நல்லா விளாடுறாங்க இந்த கண்டிஷன்ஸ்ல. சோ பேக் ஃபுட்ல போய் நெகோசியேட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எண்ட் ஆஃப் த டே ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்க. அண்ட் அட் சேம் டைம் அவங்க பிளேயிங் 11ல சில சேஞ்சஸ் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா ஜாஸ் இங்கிலீஷ் ஓப்பனிங் இறக்கி விடுவாங்க. இந்த ப்ரிவியூலே நான் சொல்லியிருப்பேன், இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே டெஃபினெட்லி வில் ஓப்பன் ஜாஸ் இங்கிலீஷ் வித் டிராவிஸ் ஹெட் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். பட் அவங்க மேட்ச் ஷார்ட்டை டெஸ்ட் பண்ணாங்க, அவரும் இங்கிலாண்டோட நல்லா விளையாடினார், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இங்கிலீஷ் ஓப்பனிங் இறக்கி விட்டா என்ன ஒரு பிளஸ் கிடைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு, டிராவிஸ் ஹெட் இங்கிலீஷ் அந்த நியூ பால்லே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போதே அவங்க ஸ்கோர் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஸ்மித், லாபிஷன், அலெக்ஸ் கேரி இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்னிங்ஸை கேரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் அவரோட அந்த ஒரு ஹார்ட் ஹீட்டிங்னால ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுக்கலாம். இந்த மாதிரி தான் ஒரு டெம்ப்ளேட்ல ஆக்சுவலா ஆஸ்திரேலியா ஆடுவாங்க, அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஜாஸ் இங்கிலீஷை நீங்க ஓப்பனிங் இறக்கி விட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். பட் ஆஸ்திரேலியா வில் பி டெம்ப்டட் டு பிளே ஃப்ரேசர் மக்கக். அது எனக்கு ஏதோ தோணுது அவங்க ஏதோ ஃப்ரேசர் மக்கக் விளையாட போறாங்கன்னு. ஏன்னா நியூ பால்ல அந்த ஒரு குயிக் ஸ்டார்ட் வரணும்னு சொல்லிட்டு தெரியல எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் தெரியல. ஏன்னா ஃப்ரேசர் மக்கக் வந்தாருன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இமிடியேட்டா ஸ்பின் எடுத்துட்டு வந்துருவாங்க. அது 3வது ஓவரே இருக்கலாம், 4வது ஓவரே இருக்கலாம், ஏன் 2வது ஓவரே கூட இருக்கலாம். ஸோ எனிதிங் வில் ஹேப்பன்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் நானா அந்த ஜேஎஃப்எம் விளையாட மாட்டேன். ஐ வில் டெஃபினெட்லி பிளே ஜாஸ் இங்கிலீஷ் இந்த ஓப்பனிங், 3 ஸ்மித், 4 லாபிஷினி, 5 வந்து பாத்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி, 6 மேக்ஸ்வெல், 7 காப்பர் கான்லி, 8 வந்து பாத்தீங்கன்னா வில் பிளே டுவர்சிஸ், 9ல எலிஸ், 10ல ஜாம்பா, 11ல ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, லெஃப்ட் ஆர்ம் வெரைட்டி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? எலிஸ் இந்த பர்டிகுலர் விக்கெட்ல செம எஃபெக்டிவா இருப்பாரு. அவரோட பேக் அண்ட் ஸ்லோ டெலிவரி எல்லாம் பால் வரவே வராது பேட்ஸ்மேனுக்கு, வெயிட் பண்ணி சப்பளங்கால் போட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் காத்துன்னு தான் இருக்கணும், அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஸ்லோவா போடுவாரு. ஸோ ஹி வில் பி சோ எஃபெக்டிவ், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பென் டோர்சிஸும் பாத்தீங்கன்னா நியூ பால்ல ஸ்விங் பண்ணுவாரு, பிளஸ் அவரோட ஸ்லோ டெலிவரிஸும் பாத்தீங்கன்னா வில் பி சோ எஃபெக்டிவ். ஸோ அவங்களுக்கும் சில பிளஸ் இருக்கு ஆஸ்திரேலியாவுக்கும். இவன் வந்து டெப்ளீட்டட் போலிங்ல என்ன பண்ணாலும் அவங்க கிட்டயும் சில பிளஸஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஆஸ்திரேலியா போக போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆப்வியஸ்லி தே வில் பி ஃபேசிங் தட் ஸ்பின் த்ரெட், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பார்க்கலாம் யார் வந்து டாமினேட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியா பக்கம் வந்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேரோட கேள்வி மண்டையை உடைச்சிட்டு இருக்காங்க. ஓகே ப்ரோ, நியூசிலாண்டோட 4 ஸ்பின்னர் ஆடி வின் பண்ணிட்டோம், இதே மாதிரி ஆஸ்திரேலியாவோட ஆடுவோமா சொல்லுங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேட்டீங்க.
ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் கிளியரா இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்தியா எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா இதுக்கு மேல ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னா ஒரே ஒரு ஆப்ஷன் வேணா இருக்கு. என்னன்னா நீங்க ஷம்மி வந்து பழைய மாதிரி போடல, அவர்கிட்ட ஸ்லோவர் டெலிவரிஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஹர்ஷித் ராணாவை கூட கொண்டு வரலாம். நிறைய பேர் ஹர்ஷதீப்ன்றாங்க. ஹர்ஷதீப் வரணும்னா அதுக்கு முன்னாடியே அவர் ஏதாவது ஒரு கேம் விளையாடி இருக்கணும் மக்களே. சடனா அவர் வந்து நீங்க செமிஃபைனல் ஆட வச்சீங்கன்னா பேக் ஃபயர் ஆயிடும். அண்ட் மேபி ஹர்ஷித் ராணா திருப்பி வந்தாருன்னா ஒரு 2 மேட்ச் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த கண்டிஷன்ஸ்ல அவரோட ஸ்லோவர் டெலிவரிஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். பட் அட் த சேம் டைம் முகமது ஷமியை டிராப் பண்றதும் பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா இஸ் அ மேட்ச் வின்னர் ஆன் இஸ் டே. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஆன் இஸ் டே இயர்லியரா ஒரு 2 விக்கெட் டிராவிஸ் ஹெட் டமால் ஸ்மித் டமால்னு தூக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? அதனால அதையும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா ஒரு சேஞ்ச் வேணாம், இதே டீமோட போ. ஏன்னா சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லுவேன், இந்தியாவோட ஸ்ட்ரென்த் என்ன? பும்ரா இருந்தாருன்னா பும்ரா தான் இந்தியாவோட ஸ்ட்ரென்த், கரெக்டா? பும்ரா இல்லைன்னா வேற என்ன இந்தியாவோட ஸ்ட்ரென்த்? ஷமி ஃபுல் ஃபிட்டா இல்ல, மலைய மாதிரி போறது இல்லை அப்படின்னு நம்ம ஸ்பின் தானங்க நம்மளோட ஸ்ட்ரென்த், அதுவும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல. சோ நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டீம் எடுக்கணும் தவிர ஆப்பனண்ட் ஆஸ்திரேலியா டிராவிஸ் ஹெட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிப்பான், அவன் அவுட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் போலர் வேணும்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாக்கு ஏற்ற மாதிரி நம்ம டீம் எடுக்கக்கூடாது. நம்மளோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் டீம் எடுக்கணும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஐ வில் பி கோயிங் வித் த சேம் டீம். கண்ணை மூடிட்டு பாத்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி கண்டிப்பா நான் போவேன். ஸோ ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா ஐம் எக்ஸ்பெக்டிங் an இந்தியன் வின். ஏன்னா கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகுது. முக்கியமா டாஸ் வின் பண்ணணும் ரோஹித் சர்மா. நான் ஸ்டார்ட் ஆஃப் த வீடியோல சொல்ற மாதிரி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்து இஃப் இந்தியா குட் ஏபிள் டு ஸ்கோர் 270 or 265 இட் வில் பி அ சேலஞ்ச் ஃபார் ஆஸ்திரேலியா. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா நியூசிலாண்டோட 250 தான் அடிச்சாங்க. கண்டிப்பா இந்த ஆஸ்திரேலியன் டீமோட ஒரு எக்ஸ்ட்ரா 20-25 ரன்ஸ் அடிக்கணும். ஏன்னா அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே அட்டாக்கிங் பேட்ஸ்மேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சோ இந்த விக்கெட்ல இந்தியா இன்கேஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 270-275 மேல அடிச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்க கிட்ட 4 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க வச்சு டாமினேட் பண்ணலாம். 250 இல்ல 240 அந்த மாதிரி அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும். அதாவது நியூ பால் மட்டும் நம்ம நல்லா ஆடிட்டா எப்படியாவது ஸ்பின்னர்ஸை கவுண்டர் பண்ண அந்த மேட்சை வின் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் ஆஸ்திரேலியாவும் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது எப்படியாவது ஒரு 270 மினிமம் அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. இன்கேஸ் ஆஸ்திரேலியா 270 அடிச்சாங்கன்னா இட்ஸ் நாக் அவுட் கேம்ல, இட்ஸ் அ ப்ரெஷர் கேம். கண்டிப்பா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா கேன் ஃபீல் தட் ப்ரெஷர். ஸோ எந்த டீம் பேட்டிங் ஆடுறாங்களோ மினிமம் 270 அடிச்சிட்டாங்கன்னா தே ஆர் ஆல்மோஸ்ட் இன் டு த கேம். ஒரு 70% வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட கேம் கையில இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பார்க்கலாம் யார் டாஸ் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அட்வான்டேஜ் ஸ்டார்ட் ஆயிடுது இந்த மேட்ச்ல, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இது என்னோட முழுக்க ஒரு ப்ரிவியூங்க. என்னோட ஒரு வியூஸை நான் வந்து கிளியரா சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு சில கருத்துக்கள் இருக்கும்ல, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வருண் சக்கரவர்த்தி மறுபடியும் ஒரு மேஜிக் காம்பாரா? உங்களோட கருத்துக்கள் என்ன? அதையும் சேர்த்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.